ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டம் தரும், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சிறப்பாக உங்களது வாழ்க்கையை சங்கடம் இல்லாமல் நடத்தி கொள்ள முடியும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான விஷயங்களும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு உங்களது ராசி பலன்களை நேரடியாக பார்த்துக்கலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதிங்க, 2023ஆம் வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் சஷ்டி தினம் நண்பர்களே. முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும். சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உடமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் 6 குடையவன் நீச்சமடைந்து காணப்படுகிறார் நண்பர்களே. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் 12ஆம் இடத்துல புதனும் இருக்கிறார்கள். 16ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடன் கேது பகவான் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய வகையில் சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா அது உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும். உங்களுக்கு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு கலந்துக்கிறதன் மூலமாகவும் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு விவேகம் கண்டிப்பாக தேவைங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக உங்கள் காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு வேகம் கூட்ட தேவையில்லைங்க. விவேகத்தை நீங்கள் கூட்டினால் போதுமானது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய ஆசைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களுக்கு சில சொந்த பந்தங்களை சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்வதற்கான நல்ல யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நல்ல உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் மூலமாகவும் நல்ல பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள். தொலைந்து போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கவலைப்பட்டு இருந்த சில பொருள் இப்பொழுது உங்களுக்கு திரும்ப கைக்கு கிடைக்குங்க. எனவே தவறிய பொருட்கள் திரும்ப கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதுல ஒரு விதமான சந்தோஷம் ஆனந்தம் பெறக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க. இலக்கியம் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது சின்ன காரணங்களால குடும்பத்தை விட்டு பிரிந்து போன குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இப்பொழுது மீண்டும் சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்துல ஒற்றுமை மற்றும் நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. பிரிந்தவர்கள் கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறுங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த திருப்தியான சூழ்நிலை இருக்கும். எனவே சிறப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மாணவர்கள் கல்வியில் அதிகமான ஆர்வம் செலுத்தி இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். எதிர்காலத்தை செக்யூர் பண்ணிக்க முடியும். திருப்தியான ஒரு நல்ல கல்வி சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அற்புதமான ஒரு நாள். சிறப்பாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு உங்க செயல்பாடுகளுக்கு ஆதரவு தரதுனால இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எனவே ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நீங்க சூது சம்பந்தமான விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சூதாட்டத்தில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் சூதாட்டத்திலிருந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். ஸோ நஷ்டமாகாதீங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. சூதாட்டம் இன்றைக்கு கண்டிப்பாக வேண்டாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது காதலை நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க உங்க காதலர்கிட்ட அப்படின்னா அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் அவ்வளவு சிறப்பான சூழ்நிலை இல்லை. புதிதாக ப்ரப்போஸ் பண்றதுக்கு இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க. ஏற்கனவே காதல் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. இன்றைய தினம் சின்ன தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா
சின்ன சின்ன தோல்விகள் மூலமாக தான் நீங்கள் நல்ல முடிவுகளை நல்ல ரிசல்ட்டை வந்து வாழ்க்கையில் பெற முடியும். ஸோ அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. இந்த தினம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் சில பிரபலமான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். எனவே இயல்பான நகைச்சுவை உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு புதிய நண்பர்களையும் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். கலகலப்பாக சூழ்நிலையை மாற்றுவதற்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூடக்கூடிய இடங்களில் நீங்கள் விஐபியாக மாறுவதற்கு பிரபலமாக மாறுவதற்கு உங்களுடைய அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக அமையும். இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்கள் வேலையை செய்யக்கூடிய முறைகளை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கவனிக்கணுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்கள் வேலைகளுடைய அப்ரோச் வந்து தவறுதலாக இருந்தால் அதன் மூலமாக உங்கள் முதலாளி அல்லது உங்களது உயரதிகாரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு சில பகைமை உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சில தவறான புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வேலை செய்யக்கூடிய இந்த தன்மையை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும் நண்பர்களே. மற்றவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்ரோச்சை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய உயரதிகாரிகள் பார்வையில் அது எதிர்மறையான சில விளைவுகள் ஏற்படுத்தலாம். இந்த தினம் எந்த உதவிகள் யாருக்கு தேவைங்கிறத நீங்கள் தெரிந்து கொடுக்க வேண்டியது அவசியங்க. உதவிகளே தேவைப்படாதவங்களுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் உதவி செய்யக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கெத்து கூட முடியும் நண்பர்களே, மதிப்பு கூடும். ஸோ யாருக்கு உதவி செய்யணுங்கிறத டிசைட் பண்ணி நீங்கள் உதவி செய்ய வேண்டியது அவசியம். இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் அந்த வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் முடிந்த அளவுக்கு இணக்கமாக அமைதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழலிலும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள். கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல பிரபலமான ஒரு நபராக நீங்கள் மாறக்கூடிய நல்ல யோகம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக தன லாபம் பெரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் சந்தன நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுது நண்பர்களே. எனவே சந்தன நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கல்வி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல முன்னேற்றகரமான நல்ல உயர்வான நிலை ஏற்படும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது கல்வியில் அதை பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சிறப்பான எதிர்காலத்தை நீங்கள் பெற முடியுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற சில குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்ளக்கூடிய பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். திருப்தியான கல்வி வாழ்க்கை நிறைந்த நாள். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இலக்கியம் எழுத்து சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே யாரெல்லாம் வந்து கல்வி சம்பந்தமான பணிகள் இருக்கிறீங்களோ இலக்கியம் சம்பந்தமான பணிகள் இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாள். இன்றைய தினம் வாய்ப்புகள் நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மனதில் புதிய புதிய ஆசைகள் அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நிறைய உதவிகள் நிறைந்த நாள். உங்கள் காரியங்களில் வேகம் தேவையில்லை, விவேகமாக செயல்படுங்க. அற்புதமான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். ஆசைகள் அதிகமாகக்கூடிய ஒரு நாள்ங்க. விவேகம் தேவையான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.